Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 809 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த பிக் மாமா தான் காட்டுறாங்க. ஒக்கா மக்கா செம்ம கான்ல அப்படியே டுமு 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 டுமுன்னு வெறியோட வந்துட்டு இருக்கான். இப்ப அவ இருக்க கடுப்புக்கு குறுக்கால மட்டும் எவனாச்சும் போய் நின்னா மிதிச்சே சாணி சட்னி ஆக்கிடுவானா பாத்துக்கங்க. ஆனா அவளோட பேரம் பேத்திங்க எல்லாம் குறுக்கால வந்து அவகிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்ச உடனே அவ மத்ததெல்லாம் மறந்துட்டு அவ பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவா. அதுங்களும் எப்படி இருக்குதுன்னா அந்த வயசுலயே வெட்டணும் குத்தணும் கொல்லணும் தான் பேசிட்டு இருக்குதுங்க. அவங்க கிட்ட நாளைக்கு டெலிஷியஸான கேக்கெல்லாம் கிடைக்க போகுது, எல்லாம் சாப்பிட ரெடியா இருங்க அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு பழைய விஷயத்த மறந்துட்டான். அண்ட் வின்ஸ்மோக் ஃபேமிலி வேற அங்க வந்திருக்காங்கல்ல, இனி அவங்கள ட்ரீட் பண்ணும். அதனால இலிச்சா மினிக்கு நேரா அவங்கள போய் அப்ரோச் பண்ணுவான். அவளை பார்த்த உடனே நம்ம சஞ்சி எல்லாம் ஆடி போயிடுவான். அடேங்கப்பா எத்தனை தண்டி இருக்கான்னு. ஏன்னா பையன் இப்பதான் அவளை முதல் டைம் பாக்குறான். ஒரு சின்ன பிரச்சனை அதான் லேட் ஆயிடுச்சு, பட் இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தவன அவ சஞ்சி எங்க இருக்கான்னு தான் தேடுவான். அதுவும் அவனை எப்படி கண்டுபிடிப்பான்னா அவன் கையில தப்பிக்க கூடாதுன்னு பிரேஸ்லெட்டை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சுதான் கண்டுபிடிப்பான். அவனே கடுப்புல இருக்கான். அவனை பார்த்துட்டு வெக்கப்படாத கண்ணா அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போன்னு பார்த்து புட்டிங்க அங்க வருவாளா, அவளை பார்த்தோன்னே மிரண்டுருவானுங்க, என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கான்னு. பட் சஞ்சி மட்டும் நோட் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையே. பிக் மாமுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சஞ்சி வந்து ஒரு குக்குன்னு. அதனால பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். பட் இருந்தாலும் இல்லாட்டியும் கல்யாணம் பண்ணி தான் வைப்பா. ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ். அவங்களோட தேவைக்காண்டி மட்டும்தான் இந்த கல்யாணத்தையே நடத்துறாங்க. ஆனா ஏதோ பெருசா எல்லாத்தோட சம்மதத்தோட நடத்துற மாதிரியும் நல்ல வெட்டிங் நல்லா நடக்கட்டும்னு சொல்லி ஜாலியா சரக்கு அடிப்பாங்க. அங்க சாப்பாடு தான் வேற லெவலு. எப்படின்னா சாப்பாடுங்க அதுவே வந்து உட்கார்ந்துட்டு எங்களை சாப்பிடுங்க எங்களை சாப்பிடுங்க, டீ வேணுமா காஃபி வேணுமான்னு சொன்னா போதும், அங்க ஸ்பாட்லயே டீ காஃபி அதுங்களே போட்டு தரும். ஏன்னா எல்லாத்துக்குமே அங்க உயிர் இருக்குல்ல. சோ எப்படியே சாப்பாட்டு மூலியமா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது புட்டிங்க நம்ம சஞ்சய் கிட்ட ஒரு பேப்பர் ஒன்னு கொடுப்பா. என்ன இதுன்னு எடுத்து பார்த்தா கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுவா. மேபி நம்மளால பத்தி தான் பேச போறான்னு நினைக்கிறேன். சரி அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியா காட்டுறாங்க. மழை அங்க பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே பையன் அந்த இடத்த விட்டு அசைற மாதிரி இல்ல. சஞ்சய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் சாப்பிடவும் மாட்டேன், இந்த இடத்த விட்டு அசையவும் மாட்டேன்னு பையன் ஒரு கொள்கையோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கண்ணுல அப்படி ஒரு வெறி. அப்ப திடீர்னு நமிய பார்த்து சீக்கிரமா எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்காமா. ஏன்டா என்ன மேட்டர்னு கேட்டா அவங்க வந்துகிட்டு இருக்காங்கம்மா. வர்றது வேற யாரும் இல்லே, பிக் மாமோட என்டையர் மிலிட்டரியே அங்க வந்துகிட்டு இருக்குது. ஒருத்தன் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, ஒரு பெரிய ஆர்மியே வருது. ஒருத்தன் வந்தாலே சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டி இருக்குது. இதுல இத்தனை பேர் வந்தானுங்கன்னா சண்டை போறதுக்கு கூட ஜோரோ இருந்தாலும் பரவாயில்ல, அவனுமே இல்ல. எல்லாம் இன்னைக்கு எப்படியாச்சும் லூஃபிய போட்டு தள்ளியே தேணும்னு ஒத்த கால வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிங் பம் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் என் சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிருச்சு. இது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி இது மேல கான்ல இருக்காங்கல்ல. நமி அந்த மரத்து மேல ஏறி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எட்டி பாப்பா. ஒக்கா மக்கா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியற அளவுக்கு ஒரு பெரிய பறை. லூஃபி மட்டும் சஞ்சி கிட்ட அடி வாங்காம இருந்திருந்தான்னா கூட ஓகே, ஒரு அளவுக்கு சண்டை போட்டு தப்பிச்சிருப்பான்னு சொல்லலாம். வாங்கின அடியில பயங்கரமா டயர்ட் ஆயிட்டான். அதனால அவனால நிக்க கூட முடியல. நமி பேசாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம், அப்புறமேட்டு சஞ்சய் வந்து பாத்துக்கலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டான். நான் இந்த இடத்தை விட்டு அசைற மாதிரி இல்ல, அவன் வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கதான் நிப்பேன். எவன் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு சும்மா சிங்க மாதிரி நிப்பான். சரி நீங்க இப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, லூஃபி அத்தனை பேர்த்தையும் அடிச்சு ஜெயிச்சிருவானான்னு. ஏன்னா பிக் மாமோட பசங்களை ஒருத்தனை சமாளிக்கிறதுக்குள்ளேயே வேற லெவல்ல சண்டை போட வேண்டி இருக்குது. இத்தனை பேர் வந்தானுங்கன்னா எப்படி சண்டை போடுவான்? சரி அட்லீஸ்ட் ஓட வேண்டாம், எங்கேயாச்சும் மறைஞ்சாச்சும் இருக்கலாம்ல. மறையிறது கஷ்டம் தான், பட் நமியோட ஒரு சின்ன ஹோப்பு அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து இங்க இருந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் போய் ஒளிஞ்சு அந்த டைம் பார்த்து சஞ்சய் இங்க வந்துட்டானா இவன் இல்லன்ட்டு போயிருவான்ல. அதனால அவன் எங்கேயுமே அசைற மாதிரி இல்ல. இப்ப இவங்க இருக்கிறது பிக் மாமோட டெரிட்டோரிக்குள்ள. என்னதான் இவன் ட்ரை பண்ணாலும் ஆளுங்க வந்துட்டே தானே இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த மொத்த படையும் காட்டுவாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம். அதுலயும் மெயினா அந்த செஸ் காயின் மாதிரி இருக்காங்கல்ல, அவனுக்கு தான் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சு வச்சாலே பய டயர்ட் ஆயிருவான். இதுல பெரிய பெரிய மலமாட்டு கூட்டம் வேற வந்துகிட்டு இருக்குது. நமி சொல்லும் போதே லூஃபி எஸ்கேப் ஆயிருந்தானா அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனா அவன் நான் சண்டை போட்டே தீர்வேன்னு நின்றுட்டே இருந்தோடனே அவங்க பார்த்துட்டாங்க. இனி எங்க போனாலும் சரி விரட்டி விரட்டி வந்து வெட்டுவாங்கல்ல. லூஃபியும் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அந்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு கொலவெறியோட நின்றுட்டு இருப்பான். சரி இதுக்கப்புறம் லூஃபி இந்த ஆர்மி கூட சண்டை போட்டு ஜெயிச்சானா இல்லையா, சஞ்சய் வந்து சாப்பாடை கொடுத்தானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.